அமித்ஷா அவர்கள் வந்து கடந்த 2 முறையுமே எந்த இடத்துலயுமே இபிஎஸ் பத்தியோ எந்த இடத்துலயும் இல்லையே. பேசவே இல்லை. அவர் யார் சொன்னா? நீங்க ஒழுங்கா பார்க்கலன்னு நினைக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்டிஏ கூட்டணி தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த இதுக்கு தலைமை தாங்குவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னால தான் இன்னைக்கு வந்து பிஜேபி கிட்ட கூட்டணியில இருக்கும்போது எத்தனையோ விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து அம்மா உணவும் தான் இன்னைக்கு சாப்பாடு இன்னும் போட்டுக்கிட்டு இருக்கு நிறைய பேருக்கு. ஸோ விஜய் வந்தாலும் நம்மளுக்கு நல்ல விஷயம். எந்த யூடியூப் சேனலை பார்க்கலாம், யார் சொல்ற நியூஸ் கரெக்டா இருக்கு? பெண்கள் தான் நிறைய வாக்காளர்கள். பெரிய சேலஞ்ச் என்னன்னா இந்த 10 லட்சம் கோடி நம்ம வந்து எப்படி அடைக்க போறோம். 2026 உங்களை வேட்பாளராக எதிர்பார்க்கலாமா? ஐயா கையில தான் இருக்கு. Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு நீங்க ஷெஃப் ஆகணும்னா நீங்க போக வேண்டிய ஒரே இடம் சாய் இன்ஸ்டிடியூஷன். வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், அஃபோர்டபுள் பிரைஸ். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் கூட்டணி ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிறது, எங்க கம்மா போடுறது அப்படிங்கிறது இப்ப ரீசெண்டா ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு பாக்குறேன் மேம். அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்குமா, இல்ல அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்குமா? இப்போ வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பவுமே இங்க தான் ஆட்சி அமைச்சிருக்கு. திமுக தான் ஆட்சி அமைச்சிருக்கு. கரெக்டா? கூட்டணி அவங்களுக்கும் இருந்திருக்கு, எங்களுக்கும் இருந்திருக்கு. நாங்கள் தனித்தும் போட்டிட்டு இருக்கோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்தும் போட்டியிட்டு வென்றிருக்காங்க. அப்படின்னும் போது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவங்க இருக்கும்போது அவங்களோட ஓன் ஸ்ட்ரென்த்ல தனித்து நின்று கூட போட்டி வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இருக்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைச்சிருக்கு. அதே மாதிரி திமுக என்பது இந்தி கூட்டணி. ஓகேங்களா? அவங்கள வந்து இப்போ காங்கிரஸ்ல இருந்து பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ராகுல் காந்தி இங்க வராங்க, திமுக கூட்டணின்னு சொல்ல மாட்டார். அவர் வந்து இந்திய அலையன்ஸ் தான் சொல்லுவார். ஓகே, அப்போ இந்திய அலையன்ஸ்ல வந்து தலைவர் யாருன்னா இப்போ தமிழ்நாட்டுக்கு ஸ்டாலின் அவர்கள். அதே மாதிரி தான் இப்போ என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள். அந்த கூட்டணிக்கு பாஜக சைட்ல இருந்து நீங்க டெல்லியில இருந்து பார்க்கும்போது இதுதான் வியூ. ஓகேங்களா? அவங்களோட வியூ அதுதான். ஆனா இங்க நம்ம சொல்றது என்னன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி, அது வந்து திமுக கூட்டணி. நீங்க சொல்ற லாஜிக் படி பார்த்தோம்னா ராகுல் காந்தி அவர்கள் இங்க வந்து இந்தியா கூட்டணின்னு பேசினாலும் கூட என்னுடைய பிரதர் ஸ்டாலின் அப்படின்ட்டு அவரை பத்தி பிரைஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் பேசுறாரு. இங்க இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அமித்ஷா அவர்கள் வந்து கடந்த 2 முறையுமே எந்த இடத்துலயுமே இபிஎஸ் பத்தியோ எந்த இடத்துலயும் பேசவே இல்லை. அவர் யார் சொன்னா? நீங்க ஒழுங்கா பார்க்கலன்னு நினைக்கிறேன் இன்டர்வியூலாம். இல்லைன்னா அது மட்டும் கேட்காது சில பேருக்கு. பேசுனது அது மட்டும் கேட்காது, அது மட்டும் அவங்க பிஸி ஆயிடுவாங்க, எங்கேயாவது பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும், என்டிஏ கூட்டணி தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த இதுக்கு தலைமை தாங்குவது ஐயா எடப்பாடியார் தான் அப்படின்றது வந்து தெளிவாக 2 வாட்டி, ஒரு வாட்டில 2 வாட்டி சொன்னாங்க. கூட்டணி அமைக்கும் போது சொன்னாங்க. பட் இவருக்கு பேசுறதுக்கான வாய்ப்பே கொடுக்கல. இவர் அங்க போய் சும்மா ஒரு அது வந்து பாஜக அரேஞ்ச் பண்ண ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணது. அந்த இடத்துல வந்து இந்த பிரஸ் மீட் நடத்த போகுது அப்படின்றது வந்து பாஜக தான் அரேஞ்ச் பண்ணுது. ஸோ அந்த இடத்துல இவர் போயிருக்காரு. ஓகே, ஹி வாஸ் வெல்கம்ட் பை ஹோம் மினிஸ்டர். இது நாட் ஒரு நிர்வாகி, பாஜக நிர்வாகி கிடையாது அவர். ஓகேங்களா? அவர் வந்து ஹோம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ அந்த ஹோம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அங்கே வரும்போது அவர் அங்கே பேசும்போது அவர் ஏற்பாடு பண்ண ப்ரோக்ராமில் ஐயா எடப்பாடியார் அவர்கள் போய் பங்கேற்றிருக்காரு. அவர் வாயால இந்த விஷயத்தை சொல்லணும்ன்றது வந்து யார் தலைமை தாங்குவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும், அதே மாதிரி இதெல்லாமே பேசிட்டு போனது. ஸோ இது வந்து இட் இஸ் அ வெல் பிளான்டு திங் தான். ஓகே, ஸோ அதனால இது வந்து அவர் சும்மா போயிட்டு வந்தாரு அப்படிலாம் கிடையாது. இது அவங்களோட ப்ரோக்ராம். கூட்டணிக்குன்னு எலெக்ஷன் தேர்தல் சமயத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்தெந்த கூட்டணி எல்லாருமே சேர்றாங்களோ
அவங்க எல்லாருமோட ஒரு ஸ்டேஜ்ல வந்து கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதுக்கு தலைமை தாங்கி ஒரு ப்ரோக்ராம் நடத்துவாங்க. பாஜகவே கடந்த தேர்தலில் 18% வாக்குகள் எடுத்திருக்கோம், என்டிஏ கூட்டணி தனியா நின்று அதிமுகவுடைய உதவி இல்லாம அப்படின்ட்டு. அந்த அதிமுகவுடைய வாக்குகள் இதெல்லாமே சேர்த்திருந்தா கடந்த தேர்தலே ஜெயிச்சிருக்கலாம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் இந்த முறை கூட்டணி வச்சிருக்காங்க, வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப பிரகாசமா இருக்குன்றதை நீங்க சொல்றீங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அது கூட வந்து இன்னைக்கு ஐயா எடப்பாடியார் அவர்கள் அது வலியுறுத்தினதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு வந்து அமித்ஷா அவர்கள் வந்து அது ஃபண்டு இது பண்ணி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு வந்து அது சாத்தியமாக்கியது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி இருக்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னால தான் இன்னைக்கு வந்து பிஜேபி கிட்ட கூட்டணியில இருக்கும்போது எத்தனையோ விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 11 மெடிக்கல் காலேஜஸ், மெட்ரோ ரயில் திட்டம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இன்னி வரைக்கும் அத்திக்கீடு அவினாஷி திட்டம் எல்லாமே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கொண்டு வந்த ஒரு விஷயம். அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் நாங்க பயப்படணும் இல்லை வந்து யார் ஆட்சிக்கு வருவாங்க அப்படி அந்த சந்தேகம்லாம் வந்து தமிழ்நாடு பட வேண்டாம் அப்படின்றது தான் நான் சொல்வேன். இது இல்லாம இன்னும் மெகா கூட்டணி அமைக்கப்படும், பல்வேறு கட்சிகள் வருவாங்க அப்படின்ட்டு யாரை சொல்றாங்க? விஜய் இல்ல டுவர்ட்ஸ் தி எண்ட் அது நம்ம இன்னுமே விஜய் வருவாங்களா இல்லையன்றது அது அவரோட சாய்ஸ். ஓகே, விஜய் அவர்களோட சாய்ஸ். எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த கூட்டணியில எல்லாருமே இருந்தா எந்த வாக்குகளும் சிதறாம நம்ம வந்து இது பண்ணிடலாம் அப்படின்றது. ஸோ விஜய் வந்தாலும் நம்மளுக்கு நல்ல விஷயம். விஜய் அவர்கள் இல்லைன்னா கூட நாங்கள் வந்து ஒரு நல்ல மெஜாரிட்டியில் வின் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து, ஏன்னா அரசியலும் அதிகாரமும் நிர்வாகமும் நடத்தக்கூடிய ஒரு தெரிஞ்ச ஒரு கட்சி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து மற்றதை பற்றி நம்ம வந்து யோசிக்கணும் அவசியம் இல்லை. இன்னைக்கு வந்து அம்மா உணவகம் தான் இன்னைக்கு சாப்பாடு இன்னும் போட்டுக்கிட்டு இருக்கு நிறையா பேருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இன்னைக்கும் இறங்கி நிறையா வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. தே ஆர் டூயிங் தியர் ஜாப், நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக 2026 மீண்டும் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவார். அவர் தான் முதலமைச்சர் ஆவார்ன்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ மக்கள் எல்லாரும் இப்போ என்ன தெரியுமா குழம்பி இருக்காங்க, எந்த யூடியூப் சேனலை பார்க்கலாம், 2000க்கும் மேலே இருக்கிற நியூஸ் சேனலில் யார் சொல்கிற நியூஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி குழம்பி போயிருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து டிவி டிபேட்டில் நம்ம பார்க்கலாம், உடனே டிவி டிபேட்டில் பார்க்கலாம், டிவி செய்திகளில் பார்க்கலாம்னு பார்த்தாச்சுன்னா உடனே பெண் நிறுவனம் நான் கொடுக்குற செய்தி தான் நீங்கள் பேசணும், நான் கொடுக்குற டிபேட் தான் நீங்கள் பேசணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்கள் உங்களோட குடும்பத்தில் நீங்கள் பாருங்கள். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தில் இருந்ததா? 2026 உங்களை வேட்பாளராக எதிர்பார்க்கலாமா மேம்? என்னோட கோல் அதுதான். ஓகே, அது என்ன மாற்று கருத்தும் இல்லை. என்னோட கோல் அதுதான். அது வந்து எனக்கு வந்து எலக்ட்ரோ பாலிடிக்ஸ் சந்திக்கணும், கண்டிப்பாக இது பண்ணணும், 4 பேருக்கு நல்லது பண்ணணும். என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டுக்கு வந்து நான் அதுக்கு தான் வந்திருக்கேன் பாலிடிக்ஸ்க்கு. ஸோ டெஃபினட்டாக அவங்களுக்கு 4 விஷயங்கள் நல்ல விஷயங்கள், ஈஸி ஆக்சஸ். நான் வந்து ஈஸி ஆக்சசிபிளான ஒரு பர்சன். அதனால் என்னை மீட் பண்ணணும், ஒரு மக்கள் யாராவது என்னை மீட் பண்ணணும்னா என்னை ஈஸியாக மீட் பண்ணலாம். அப்படின்னும் போது நீங்கள் இன்டர்வியூஸ் நீங்கள் எல்லாமே எடுக்கிறீங்களே, உங்களுக்கே தெரியும்னு தான் நினைக்கிறேன். ஓகேங்களா. காயத்ரி ரகுராம் வந்து அவங்க வந்து ஃபோன் கால் ஒரு கால் பண்ணால் போதும், அந்த ஓகே அவங்க கொடுத்துருவாங்க. இல்லைன்னா மிரட்டிலாம் என்ன கேட்பாங்க, ஓ நாங்கள் புது சேனலா அதனால நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா அப்படிலாம் கேட்பாங்க. சரி ஓகே, இது மூலியமாக அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா சந்தோஷம் தான். என் மூலியமாக அவங்க வந்து ஏதோ டிஆர்பி வருதுன்னா ஓகே, வெரி குட், ஐ எம் வெரி ஹாப்பி, அவங்க சம்பாதிச்சு போட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் தான் நான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 4 பேர் நல்லா இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி முன்னேற வைக்கணும் அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு மாஸ்டராகவும் நான் செஞ்சுருக்கேன். ஒரு அரசியல் சீட் கொடுப்பாங்கன்னு அது ஐயா கையில் தான் இருக்கு. என்னோட விருப்பம் நான் சொல்லுவேன். ஆனால் அதுக்கப்புறம் ஐயா வந்து கரெக்டாக இவங்க இதுக்கு கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐயா அவர்கள் வந்து அது மனசு வச்சு பண்ணுவார் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஓகே, ஏன்னா கட்சியில் இணையும் போது நம்ம ஒரு சில விஷயங்களை அவர்கிட்ட தனியாக பேசியிருப்போம், கேட்டிருப்போம்ல, எனக்கு இதெல்லாம் ஆசை, நான் இப்படிலாம் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் மகளிர் வராங்க அப்படின்னா ஆசை அப்படி கிடையாது. எல்லாருமே ஆசைப்படுறவங்க எல்லாருமே நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, அது எல்லாருமே எல்லாத்தையும் வந்து பூர்த்தி செய்ய முடியாது. ஓகேங்களா. ஆசை என்பது வந்து இட் இஸ் ஒவ்வொரு மனிதனுக்கு நெவர் எண்டிங் ஸ்டோரி.
ஆனால் இவங்கனால அதை செய்ய முடியுமா, அவங்க இதுக்கு கேப்பபிளா, பொலிட்டிக்கலாக மக்கள் அவங்கள எடுத்துக்கிட்டாங்களா, இவங்கனால அது வந்து அவங்க கொடுக்குற 100% அவங்களால கொடுக்க முடியும், இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஒரு தொகுதி கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ அது பொறுத்த வரைக்கும் அந்த லிஸ்ட்டில் நான் இருந்தேன்னா சந்தோஷம் அப்படின்னு தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் எல்லாருமே முன்னேறணும், யாராக இருந்தாலும் சரி. அது பெண்கள் அவங்களுக்கு, ஏன்னா இன்னைக்கு பெண்கள் தான் நிறைய வாக்காளர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாக்குகள் போடுறது வந்து நிறைய பெண்கள் இருப்பாங்க அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி அது பார்க்கும்போது ஜென்ஸ் கூட அப்படி இப்படி போயிடுவாங்க அந்த டைமில், ஏதாவது எங்கேயாவது போயிடுவாங்க, சில ஃபேமிலிஸ் ஹாலிடேஸ் போயிடுவாங்க. ஆனால் வந்து பாமர மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் நிறையா வந்து ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லது நடக்கணும், மாற்றம் வரணும், தாலிக்கு தங்கம் திருப்பி வேணும், பெண்கள் சத்து உணவு திட்டம் திருப்பி வேணும், அதுக்கப்புறம் என்ன லேப்டாப் திருப்பி வேணும், ஸ்கூட்டி திருப்பி வேணும், இந்த மாதிரி ஏதாவது நல்லது திருப்பி வேணும் அப்படின்னு அவங்களுக்கு. ஏன்னா சிறு குழந்தையிலேருந்து முதியோர்கள் வரைக்கும் கொடுக்குற திட்டங்கள் எல்லாமே நிறைய விஷயங்கள் இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட. மீண்டும் வேணும்னா அவங்க கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிப்பாங்க. அதை தாண்டி எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா, இந்த 10 லட்சம் கோடி நம்ம வந்து எப்படி அடைக்க போகிறோம். அடைக்கலைன்னா தமிழ்நாடுக்கு பெரிய பிரச்சனை தானே. ஓகே, அதுதான் நிச்சயமா. அப்போ பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களையும் சீக்கிரமாகவே வேட்பாளராக களத்தில் சந்திப்போம் அப்படின்னு நம்புறேன். நேரத்திற்கு நன்றி. நன்றி. Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு நீங்க ஷெஃப் ஆகணும்னா நீங்க போக வேண்டிய ஒரே இடம் சாய் இன்ஸ்டிடியூஷன். வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், அஃபோர்டபுள் பிரைஸ். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.